بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال அளவற்ற அருளாளனும் நெகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 5வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வபுதகு இலைஹில் வசீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுதகு இலைஹில் வசீலா, அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்குரிய வழிகளை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. இதில் முக்கியமான ஒரு வழி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வபுதகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், இறைவனின் பக்கம் நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் நமக்கு நற்காரியங்கள் என்று கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அவை அனைத்துமே, அவை மிகச் சிறியதாக இருந்தாலும் சரி, மிக பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே இறைவனின் பக்கம் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இறைவனின் பக்கம் நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் இறைவனின் பக்கம் நாம் நெருக்கத்தை தேடுவது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை தேடுவதற்கு வலிமார்களை, படைப்பினங்களை அவர்கள் ஒரு இடைத்தரகர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இறைவா, இந்த மகானுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இறைவா, முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்றெல்லாம் இறைவனுடைய நெருக்கத்தை தேடுவதற்காக, தங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவனுடைய படைப்பினங்களை பொருட்டாக ஆக்கி, இடைத்தரகர்களாக ஆக்கி பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆனால் இது மிக தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியமாகும். மக்கா காஃபிர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். திருமறை குர்ஆனிலே சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், பரிசுத்தமான பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கே உரியதாகும். பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும். வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை அவுலியாக்களாக, நேசர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் கூறுகிறார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களை எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னால், நாங்கள் வலிமார்களிடம் சென்று எதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால்,
வலிமார்களிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறந்து போனவர்களுக்காக அறுத்து பலியிடுகின்றார்கள், இறந்து போனவர்களுக்காக நேர்ச்சை செய்கின்றார்கள். அப்ப அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இந்த பிரார்த்தனை என்ற வணக்கம், நேர்ச்சை என்ற வணக்கம், இன்னும் எவற்றையெல்லாம் இஸ்லாம் வணக்கம் என்று சொல்கிறதோ அவற்றையெல்லாம் இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் எதற்காக எங்களுடைய அவுலியாக்களுக்கு இந்த வணக்கங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களிடம் அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமாஹும் ஃபீஹி யஹ்தலிஃபூன் இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். இவர்கள் எதிரே முரண்பட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த காரியத்தில் அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பளிப்பான் இவர்களுக்கு நரகம் என்பதை. இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு, பொய்யர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம இறைவனிடம் நெருக்கத்தை தேடுவதற்காக படைப்பினங்களின் மூலமாக கேட்டல் என்பது அது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு லா முக்ரிஹ லஹு, அல்லாஹ்வை நிர்பந்திக்க கூடியவன் யாருமே கிடையாது. இறைவா, முகமது நபியின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டால் அவருடைய பெயரை சொல்லிவிட்டால் அல்லாஹ் நமக்கு தந்தாக வேண்டுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வை படைப்பினங்களில் எவருமே நிர்பந்திக்க முடியாது. அப்போ ஒரு படைப்பினத்தை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்டால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம். அதே நேரத்திலே வசீலா என்றால் என்னவென்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை நெருக்கத்தை தேடுவது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்வருமாறு பிரார்த்தனை செய்யுமாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி கூறுகின்றார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கின்றேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமலின், அந்த சொர்க்கத்தின் பக்கம் என்னை நெருக்கமாக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். அப்ப சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்குவது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்ல சொற்களை கேட்கிறேன், சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்ல அமல்களை கேட்கிறேன். அப்ப இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது நாம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபிலே 110வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, எவர்கள் மறுமையிலே தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்லறங்களை செய்யட்டும். மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? மூமின்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுபவர்கள் நல்ல அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒருவரையும் இணையாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய பாசத்தை, இறைவனுடைய திருப்தியை, இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றில் மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் இந்த ஜும்மா உரையிலே பார்க்கவிருக்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், நாம் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி நெருங்க முடியும்? அல்லாஹ்வை நெருங்குவது என்று எந்த இடத்தில் சொன்னாலும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைப்பது, இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைப்பது, இறைவனுடைய பாசம் நமக்கு கிடைப்பது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் சொல்வதை நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி, என்னுடைய அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றேனே
அந்த காரியங்களை விட வேறு எதன் மூலமும் என்னை நெருங்க முடியாது. நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய காரியங்களை முறையாக செய்ய வேண்டும். இறைவனுடைய அருள், இறைவனுடைய பாசம், இறைவனுடைய நேசம் கிடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய தொழுகை, கடமையான தொழுகை, கடமையான நோன்பு, வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்வது, நம்முடைய செல்வங்களுக்கு முறையாக கணக்கிட்டு ஜக்காத் கொடுப்பது, அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருப்பது, இந்த காரியங்களை செய்தால்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இவற்றை ஒருவன் செய்துவிட்டு வமாலு யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியான் கடமையான காரியங்களை செய்து அதுபோக உபரியான வணக்கங்களை செய்தால், சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது, சுன்னத்தான நோன்புகளை நோற்பது, உபரியாக தர்மம் செய்வது, முடிந்தால் உபரியாக ஹஜ்ஜு செய்வது, உம்ரா செய்வது, இது போன்ற காரியங்களை செய்தால் நான் என்னுடைய அடியானை அதிகம் நேசிக்கிறேன். என்னுடைய அடியானை நான் நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் கேட்கின்ற காதாக நான் ஆகிவிடுகின்றேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சில வழிகேடர்கள் அல்லாஹ்வுடைய சக்தி படைப்பினங்களுக்கு வந்துவிடும் என்பது போன்று இந்த வாக்கியத்தை தவறாக அவர்கள் பொருள் செய்கின்றார்கள். இந்த வாக்கியத்துடைய பொருள் என்ன? அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நம்முடைய கண்ணாக, காதாக, கையாக, காலாக மாறிவிடுகிறான் என்று சொன்னால் அவன் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். அவன் என்னிடம் ஏதாவது வேண்டினால் நான் அவனுக்கு வாரி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அதிகம் நேசிக்கிறான் என்பதைத்தான் இது போன்ற இலக்கியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். தர்மம் என்றால் எல்லா நல்ல காரியங்களும் தர்மம் தான். இஸ்லாத்துடைய பார்வையில் குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்ல காரியமும் தர்மம் தான். தலைகாக்கும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உயிரை காப்பாற்றும். நமக்கு ஆபத்தான நேரங்களில் நாம செய்த நல்ல காரியங்கள் இருக்கு பாருங்க, இதை வைத்து நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது யாருடைய உதவி கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர் சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்த 3 பேர் ஒரு வழியாக செல்லும் போது இரவு தங்குவதற்காக ஒரு குகைக்குள்ள அவங்க தங்குறாங்க. அப்ப அந்த குகைக்கு உள்ள தங்கி கொண்டிருக்கும் போது மேலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைத்துக் கொள்கிறது. அப்ப அவங்க வெளியே கத்தினாலும் வெளியே கேட்காது, அவங்களுக்கு உண்பதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, அந்த பாறையை தள்ளுவதற்கு சக்தி கிடையாது. அப்ப அந்த 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இன்னஹு லா யுன்ஜீக்கும் மின் ஹாதிஹி ஸஹரதி இல்லா நதுல்லாஹ பி சாலிஹி அமாலிக்கும். நீங்க உங்க வாழ்நாளில் செய்த நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால்தான் இன்றைக்கு நாம தப்பிக்க முடியும், இல்லை என்றால் வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அப்ப ஒரு ஆள் அவர் செஞ்ச நல்ல காரியத்தை அல்லாஹ்ட்ட சொல்றார். அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நாம் என்ன செய்யணும்? துவா செய்யும். அதையும் இந்த சமூகம் உணர்த்துகிறது. அப்போ அவர் சொல்றார், அல்லாஹ்வே, நான் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். நான் மேய்த்து விட்டு இரவு நேரத்திலே வரும் பொழுது பாலை கறந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய அடிமைகளுக்கும் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள். எனவே நான் பாலை கறந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய மனைவிமார்களுக்கோ அடிமைகளுக்கோ கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் விழிக்கின்ற வரை நான் கையில் அந்த பால் கோப்பையை வைத்துக் கொண்டே நான் காத்திருந்தேன். அவர்கள் சகர் நேரத்தில் தான் கண் விழித்தார்கள். நான் அவர்கள் கண் விழித்தவுடன் அவர்களுக்கு நான் அந்த பாலை அருந்த கொடுத்தேன். இறைவா, அல்லாஹும்ம இன் குந்து ஃபால்து தாலிக இப்திகா வஜ்ஹிக ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி. இறைவா, நான் உன்னுடைய திருமுகத்தை நாடித்தான், உனக்காகத்தான் இந்த நல்ல காரியத்தை செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால் இந்த பாறையிலிருந்தும் எங்களை காப்பாற்று என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். அந்த பாறை கொஞ்சம் விலகுகிறது, வெளியே வர முடியவில்லை. 2ஆம் நபர் பிரார்த்தனை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய முறப்பொண்ணு, அந்த முறப்பொண்ணை இவர் தவறான முறையில் அடைவதற்கு ஆசைப்படுகின்றார்.
அப்பொழுது இவர் அந்த பெண்ணை பல வகைகளில் நிர்பந்தித்து பார்க்கிறார். அந்த பெண் சம்மதிக்கவில்லை. ஒரு நாள் அந்த ஊரிலே பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த வறுமையினால் அந்த பெண் பாதிக்கப்பட்டு வசதியாக உள்ள இவரிடம் உதவி கேட்டு வருகின்றார். அப்பொழுது இவர் 120 தங்க காசுகளை உதவியாக கொடுக்கின்றார். ஆனால் சொல்கின்றார், நீ என்னிடம் தவறான முறையில் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணுகின்றார். அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் வறுமையினால் அவரோடு தவறான முறையில் ஈடுபடுவதற்கு தயாராகின்றார். இருவரும் தனித்திருக்கும் பொழுது இவர் அந்த பெண்ணோடு விபச்சாரத்திற்கு நெருங்கும் போது அந்த பெண் சொல்கிறாள், இத்தகில்லா வலா தஃபுல் ஹாத்திம இல்லா பிஹக்கிஹி. ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் அவளை அடைய நினைப்பது கூடாது, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னவுடன் இவர் அப்படியே இறைவனுக்கு பயந்து அந்த நேரத்தில் அந்த பெண்ணை விட்டு அவர் விலகிக் கொள்கின்றார். அந்த பெண்ணுக்கு கொடுத்த 120 தங்க காசுகளையும் தர்மமாக கொடுத்து விடுகின்றார். இவர் கூறுகின்றார், இறைவா, இன் குந்து ஃபால்து தாலிக இப்திகா வஜ்ஹிக ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதிஹி ஸஹரா. இறைவா, இந்த காரியத்தை உன்னுடைய திருமுகத்தை நாடி உன்னுடைய அச்சத்தினால் நான் செய்திருந்தேன் என்று நீ அறிந்திருந்தால் இந்த பாறையை எங்களை விட்டு விலக்கி என்கின்றார். அந்த பாறை இன்னும் விளைகின்றது. அவர்கள் வெளியே வர முடியவில்லை. மூன்றாவது அவர் பிரார்த்தனை செய்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை அல்லாஹ்விடம் அப்படியே எடுத்துரைக்கின்றார். இறைவா, என்னிடம் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க, நான் எல்லாருக்கும் கூலியை கொடுத்தேன், ஒருவர் மட்டும் தன்னுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். நான் அவருடைய கூலியை முதலீடாக போட்டு நான் ஒரு தொழில முதலீடு செய்தேன். அந்த செல்வம் எப்படி பெருகிவிடுகிறது? குறிப்பிட்ட காலத்தில் ஆடுகளாகவும் மாடுகளாகவும் ஒட்டகங்களாகவும் அடிமைகளாகவும் அது பெருகிவிடுகின்றது. குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த கூலிக்காரர் வருகின்றார். நான் உன்னிடம் ஒரு நாள் வேலையை பார்த்தேன், என்னுடைய கூலியை தாருங்கள் என்று கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, இது எல்லாமே உன்னுடைய கூலிதான், நீ எடுத்துக்கிட்டு போங்கிறாரு. அப்போ அவர் சொல்ல, என்ன கேலி பண்ணாதீங்க, எனக்குரிய சம்பளத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லும் போது இவர் சொல்கிறார், இது உன்னுடைய சம்பளத்தை முதலீடாக போட்டு பெரிய செல்வம் தான். யாருடைய பணம் முதலீடு செய்யப்பட்டதோ அதனுடைய வளர்ச்சி அவனுக்குரியதுதான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார். இதை விவரித்து சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இவர் அல்லாஹ் சொல்றாரு, இறைவா, இதை உன்னுடைய திருமுகத்தை நாடித்தான் நான் செய்திருக்கின்றேன் என்பதை நீ அறிந்திருந்தால் எங்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று சொல்லும் பொழுது அந்த பாறை உருண்டு விழுந்து மூவருமே என்ன செய்கின்றார்கள்? இறைவனுடைய அருளால் உயிர் பிழைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை நபி தோழர்களுக்கு கூறுகின்றார்கள். என்ன காரணம்? இதில் நமக்கு இறைவனை நெருங்குவதற்கு இறைவனுடைய உதவியை நமக்கு பெற்று தருவது எது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக உணர்த்துகிறது. நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நமக்கு ஆபத்துகள் ஏற்படும் போது அதை சொல்லி அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது அவை அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியிலே 2166வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடியானுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், சிறிய துன்பமாக இருந்தாலும் சரி, பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவா, நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் மீளவிருக்கின்றோம், அல்லாஹ்வும் மஹ்ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு நீ கூலி வழங்குவாயாக, இதற்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துவாயாக, இதைவிட சிறந்த பரிகாரத்தை ஏற்படுத்துவாயாக என்று ஒருவன் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு நபியான சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துவாவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய செவி இருக்கிறாங்க. உம்மு சலமாவுடைய கணவர் அபூ சலமா, இருவரும் கணவன் மனைவியாக மிக நேசமாக வாழக்கூடியவர்கள். குடும்பத்தோடு முதலாக ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது உம்மு சலமா அபூ சலமா குடும்பம் தான். அப்போ மதீனாவுக்கு வந்த பிறகு அபூ சலமா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணித்து விடுகின்றார்கள். அவர் மௌத்தா போனவொடனே உம்மு சலமா என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன துவாவை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மனசுக்குள்ள. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, நமக்கு அபூ சலமாவை விட ஒரு சிறந்த கணவர் வாழ்க்க முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு இருவரும் கணவன் மனைவியாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அதை விட சிறந்த கணவர் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி உம்மு சலமா நினைக்கிறாங்க.
என்றாலும் அல்லாஹ் ஒரு தூதர் சொல்லி கொடுத்த துவாவை என்ன செய்றாங்க, அல்லாமல் நம்பிக்கையை வைத்து அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது உம்மு சலமா சொல்றாங்க, என்னுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை பெண் கேட்டு வந்தார்கள். உம்மு சலமா சொல்லி காட்டுறாங்க, உலகத்திலே எந்த மனிதரை விட மிகச் சிறந்த ஒரு மனிதர் கிடையாதோ அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வின் தூதரையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு பகரமாக கொடுத்தான் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அப்ப இந்த துஆவுடைய வலிமை இருக்கு பாருங்க, அல்லாஹ்வின் பக்கம் நமக்கு நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது, நமக்கு அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையை பெற்று தரக்கூடியது இந்த ஒரு துஆ என்பது. நாம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு என்ன செய்யும், பெற்று தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கூறுகின்றான், என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உதவியை பெற்று தரக்கூடிய வலிமையான ஒரு வசீலா என்பது நாம் அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய துஆ. எந்த அளவுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் பக்ராவில் 186 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வைதா சாலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கின்றேன். உங்களுடைய இறைவன் தூரத்தில் இருப்பதா எண்ணிக்கொள்ளாதீர்கள், நான் அருகில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, ஒருவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யூமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் என்னிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னை மட்டுமே நம்பட்டும், அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த துஆ இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிக வலிமையான ஒரு ஆயுதம். அந்த துஆவிலேயே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி நம்ம கேட்கணும். துஆ கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறோம். எதை வேணுமோ அல்லாஹ் நம்ம கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி கேட்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நமக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருவதற்கு மிகச் சிறந்த ஒரு வசீலாவாக இருக்குது. அல்லாஹ் சொல்கின்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க. அப்போ சஹாபி அத்தஹியா திருப்புல சலாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடித்த பிறகு அவர் அல்லாஹ்விடம் துஆ செய்றார். நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அவர் சொல்றார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா உன்னிடம் நான் கேட்கின்றேன். அவர் என்ன கேட்க போறார் பின்னாடி தான் வருது. அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா நான் உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ் பி அன்னகல் வாஹித் அல் அஹத் அஸ் ஸமத், இறைவா நீ தனித்தவன் என்பதின் பொருட்டால் கேட்கிறேன். அஹத் என்பது அல்லாஹ்வுடைய அஸ்மா இஸ்முல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமம். இறைவா நீ தனித்தவன் என்பதின் பொருட்டால் கேட்கிறேன். முஹைத்தின் பொருட்டான்னு சொல்றாங்க, பதி ஷிர்க். நபிகள் நாயகத்தின் பொருட்டால் என்று கேட்பது அது அல்லாஹ்வை மறுப்பது. அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் பொருட்டால் கேட்கலாம். நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லாரு கேட்கிறாரு, யா அல்லாஹ் பி அன்னகல் வாஹித் அல் அஹத் அஸ் ஸமத், இறைவா நீ தனித்தவன், இறைவா நீ ஒருவன், இறைவா நீ தேவையற்றவன், அல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இறைவா நீ யாரையும் பெறவும் இல்லை, நீ யாராலும் நீ பெறப்படவும் இல்லை, உனக்கு நிகராக யாருமே இல்லை. அன் தக்ஃபிரலி துனூபி, இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். அவர் அல்லாஹ்ட்ட தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். கோரிக்கை எப்படி வைக்கின்றார், இறைவா நீ தனித்தவன் என்பதின் பொருட்டால், நீ ஒருவன் என்பதின் பொருட்டால், நீ தேவையற்றவன் என்பதின் பொருட்டால், நீ யாராலும் பெறவில்லை, நீ யாராலும் பெறப்படவும் இல்லை, உனக்கு நிகராக யாருமே இல்லை என்பதின் பொருட்டால் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், இதுவும் அல்லாஹ்வுடைய திருநாமம். இறைவா நீதான் மன்னிக்க கூடியவன், இறைவா நீதான் அன்பாளன் என்று அவர் துஆ செய்கிறார். நபிகள் நாயகம் சொல்கிறார், அந்த துஆவை கேட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஊஃபிர லஹு ஊஃபிர லஹு ஊஃபிர லஹு என்று 3 தடவை சொல்கிறார்கள். இவருக்கு இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று 3 தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்ன காரணம், அவர் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் கேட்கின்றார். இந்த ஹதீஸ்
நசாயி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பார்க்கின்றோம். மற்றொரு சம்பவத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறார். நபிகள் நாயகம் அவருக்கு அருகில் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழுது. அவர் எப்படி துவா கேட்கிறாரு? அவர் துவா செய்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, இறைவா நான் உன்னிடம் கேட்கிறேன். அவர் என்ன கேட்கிறான்னு சொல்லி பின்னாடி வருது. அவர் சொல்றாரு, பி அன்னலக்கல் ஹம்து, இறைவா எல்லா புகழும் உனக்குத்தான் என்பதின் பொருட்டால் கேட்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேறு கடவுளே கிடையாதே, அதன் பொருட்டால் நான் கேட்கிறேன். வஹதக லா ஷரீக லக், இறைவா நீ தனித்தவன், உனக்கு எந்த இணையும் இல்லை. அல் மன்னான், நீ உபகாரம் செய்யக்கூடியவன். பதியு சமாவாதி வல் அருள், வானங்களையும் பூமியையும் நீ முன்மாதிரியின்றி படைத்தவன். துல் ஜலாலி வல் இக்ராம், நீ கண்ணியத்திற்குரியவன், நீ பெருமைக்குரியவன் என்று அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு தன்னுடைய தேவையை கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, லகத் ஸஅலல்லாஹ பி இஸ்மிஹில் ஆலம், இவர் அல்லாஹ்விடம் இஸ்முல் ஆலத்தை கொண்டு கேட்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவுல அந்த சஹாபி 3 பேர் சொல்ற அல்லாஹ்வுடைய பேர். ஒன்னு அல்லாஹ்ங்கிற பேரை சொல்றார், இன்னொன்று 4 பெயரை சொல்கின்றார். ஒன்று அல்லாஹ் என்ற பெயரை சொல்கின்றார், இன்னொன்று மன்னான் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றார். மன்னான் என்றால் உபகாரம் செய்யக்கூடியவன். பதியு சமாவாத்தி வல் அருள் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றார். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன். துல் ஜலாலி வல் இக்ராம் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கின்றார். அல்லாஹ் ஜலால், அவன் கண்ணியத்திற்குரியவன், வல் இக்ராம் அவன் கண்ணியத்திற்குரியவன், புகழுக்குரியவன் என்ற அந்த வார்த்தையை சொல்றார். இப்படி 5 பேரை அவர் சொல்றார். அந்த 5ல எது இஸ்முல் ஆலம் நபிகள் நாயகம் சொல்லல. அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவர் அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமத்தை கொண்டு கேட்டுவிட்டார். அந்த மகத்தான திருநாமம் எப்படிப்பட்டது? அல்லதி இதா சுயில பிஹி ஆவதா, அந்த பெயரை கொண்டு கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஃபைதா துஇய பிஹி அஜாப, அதை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்று சொல்றாங்க. அதுபோன்று நாம் நம்பிக்கை கொள்கை இருக்கு பாருங்க, கொள்கை, இந்த கொள்கையை சொன்ன நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம். திருமலை குர்ஆன்ல மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூமின்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள்? அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, அவர்கள் அல்லாஹ்விடம் கூறுவார்கள், இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்றை மட்டும் நம்பாத மக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நாங்கள் உன்னை நம்புகின்றோம், மறுமையை நம்புகின்றோம், வேதங்களை நம்புகின்றோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நரக வேதனை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அதேபோல் மற்றொரு வசனத்திலே பார்க்கின்றோம், மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த, இறைவா நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். வத்தபஅன ரசூல, உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துப்னா மா ஷாஹிதீன், எங்களை சாட்சியாளர்களோடு நீ எழுதுவாயாக. அப்ப இன்றைக்கு உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லக்கூடிய ஜமாத் நம்முடைய தௌஹீத் ஜமாத். நாம் அல்லாஹ்ட்ட கேட்கலாம், இறைவா உன்னுடைய வஹியை மட்டும்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம், நாங்கள் அதை உறுதியாக நம்புகிறோம். வஹி என்று சொன்னால் குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய அந்த வழிகாட்டுதல், இந்த 2ஐ தவிர வேறு எதுவுமே மார்க்கம் இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதனால் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சது. இதை கேட்பதற்கு இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட நாம எதை பின்பற்றுகிறோமோ, எதை கொள்கையாக வைத்திருக்கின்றோமோ, இதை சொல்லி கேட்பதற்குரிய முழு தகுதி நமக்கு இருக்குது. இதை கொள்கையாக வைத்துக் கொண்டவர்கள் இருக்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. குர்ஆன் சுன்னா மட்டும்தான் வழிமுறை என்பதை வாயில் சொல்வார்கள், உள்ளது நம்பிக்கை கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய எழுத்திலும் சரி, நம்முடைய பேச்சிலும் சரி, நம்பிக்கையிலும் சரி, நிறைய பேர் சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் வச்சு நீங்க மார்க்க விஷயங்கள் சட்டம் சொல்லிவிட முடியுமா? இமாம்கள் கருத்து இல்லாமல் சொல்லிவிட முடியுமா? சஹாபாக்கள் விளக்கம் இல்லாமல் சொல்லிவிட முடியுமா கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? நம்பிக்கை உள்ளத்தில் இல்லை. ஆனால் நம்முடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாம 100% நம்புறோம். எல்லா பிரச்சனைக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்குது, ஹதீஸ்ல தீர்வு இருக்கு. நம்பிக்கை மட்டுமா? நடைமுறையில் காட்டுகின்றோம். அப்ப இதை சொல்ல நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம், இறைவா உன்னுடைய வஹியை மட்டும் நாங்கள் பின்பற்றோம் என்ற கொள்கையில் இருக்கிறோம், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்கலாம். அப்ப இது இறைவன் சுட்டி காட்டக்கூடிய வழிமுறை. எனவே எதுவெல்லாம் உண்மையான வசீலாவோ அதை தெரிந்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய
அருளை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஒரு சில நல்ல விஷயங்களை பற்றி நாம் முதல் உரையிலே பார்த்தோம். அதுபோன்று அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் பிற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், பொதுமக்கள், உயிருள்ள எந்த ஜீவனுக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மை இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு பெற்றுத்தரும். இவையெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வசீலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸதலஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்ஸலஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வாழ்நாள் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் அதிகரிப்பது அல்லாஹ்வுடைய பாக்கியத்தில் உள்ளது. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, உங்களுடைய இரண பாக்கியம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் சொந்த பந்தங்களை இணைத்து வாழுங்கள். சொந்த பந்தங்களை இணைத்து வாங்க என்ன அர்த்தம்? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது, நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மற்ற எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நாம முறையாக செய்தால், அவர்களோடு இணக்கமாக வாழ்ந்தால் இந்த அல்லாஹ்வுடைய பாக்கியம் நமக்கு என்ன செய்து கிடைக்குது. அப்ப சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்தல் என்பது அது இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வசீலா. அதுபோன்று சஹீஹுல் புகாரில 3467வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு விபச்சாரி. அந்த விபச்சாரம்னா எவ்வளவு பெரிய பாவம் நமக்கு தெரியும். குர்ஆன் சுன்னாத எவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய நரகத்திற்குரிய காரியம்னு நமக்கு தெரியும். அந்த விபச்சாரி என்ன பண்றாங்க, ஒரு கிணத்துல தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு நாய் தாகத்தினால் ஈரம் மண்ணை நக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னோம்னா, தன்னுடைய காலுறையை கலட்டி அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுகிறார்கள். இது ஒரு ஜீவனுக்கு செய்த ஒரு நல்ல காரியம். அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த செயலினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவிய மன்னிப்பை பெற்று தரக்கூடிய காரியத்தை பாருங்க, இது மிகச்சிறந்த ஒரு வசீலா. வாயில்லா ஜீவன்களுக்கு நாம உதவி செய்யறது. அதுபோன்று சஹீஹுல் புகாரில 6009வது செய்தியா பதிவு செய்யப்பட்ட ஒரு மனிதர் இது போன்று ஒரு நாய் தாகத்தினால் தவிக்கக்கூடிய நாய்க்கு என்ன செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. அல்லாஹ் ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அவருக்கு அல்லாஹ் பிரதி உபகாரமாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அதுபோன்று முஸ்லிம்ல 4083வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன் சர்ரஹு அயுஞ்சியஹுல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமா, மறுமை நாளுடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல்யுனஃபிஸ் அன் முஸிரின், அவரிடம் கடன் பெற்றவர் சிரமப்பட்டால் அவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும். இது ஒரு வசீலா. நம்ம ஒரு ஆளு கடன் கொடுத்துருக்கிறோம், அவர் சிரமப்படுற நமக்கு நல்லா தெரியுது, அதுக்கு நம்ம அவகாசம் கொடுக்குறோம் வச்சுக்கிடுங்க, உலகத்தில் நம்ம அவருடைய சிரமத்தை நீக்கிறோம். ஏன் நீக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்க நல்ல காரியம் சொல்லி இதை நாம செய்யும் போது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்குது? மறுமையுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குகிறான். அந்த கடனை அவர் தர்மமாக விட்டு விடட்டும், இப்போ மறுமையில் அல்லாஹ்வுடைய துன்பத்தை அவர் நீக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இது போன்ற காரியங்களும் நாமும் செய்யணும். இப்போ கோடை காலம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, ஏராளமான மக்கள் என்ன செய்வாங்க, தாகத்தினால் தவிப்பார்கள். அவங்க போற வழியில தண்ணி எங்காவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. இப்போ தண்ணி எடுத்துக்கொண்டால் இந்த அம்மா வாட்டர் விற்கிறாங்க, அதுவே 10 ரூபா. ஒரு லிட்டர் எவ்வளவு கொடுக்குறாங்க? 10 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப அந்த 10 ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாத மக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. அப்ப நம்ம தனிநபர்களாக ஜமாத் ரீதியாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல தாகமான இடங்கள்ல மோர் பந்தல் தண்ணீர் இவைகளை வைக்கும் பொழுது இது மிகச்சிறந்த வசீலாவாக ஆகும். அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து, மன்னிப்பை எதிர்பார்த்து, கருணை எதிர்பார்த்து உலக ரீதியாக நம்முடைய முஸ்லிம்கள் மீது தீவிரவாத முத்திரை குத்தப்படுகிறது அல்லவா, இதை தொடக்கின்ற விதமாக நம்முடைய கிளைகள், நம்முடைய ஜமாத்துகள் இந்த காரியங்கள் நாம் செய்யும் போது தனிநபர் நீங்க செய்யலாம். அவங்களுடைய வீடு அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியம். இது போன்ற இறைவனுடைய உதவியை பெற்று தரக்கூடிய நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.